ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் துபாயிலேருந்து அபுதாபி வழியாக எத்திகாதில் நம்ம எப்படி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இது வந்து அல்நாதா மெட்ரோ ஸ்டேஷன். நான் இங்கேருந்து இப்போது எனக்கு யூனியன் போகணும். யூனியன் வழியாக இந்த பிஸ்னஸ் பேரில் வந்து ரீச் ஆனேன்னா, இப்போ பிஸ்னஸ் பேரில் பார்த்தீங்கன்னா மெட்ரோலேருந்து ஒரு 5 minutes வாக்கப்புள்ள இந்த மாதிரி ஒரு பில்டிங் தெரியும் உங்களுக்கு. எத்திகாத் ஷட்டில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து டிக்கெட் புக் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்க்ளூடிங் தான். இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லேயே மேலே வெயிட்டிங் ஏரியா. இது வந்து பஸ்ஸோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா ஏறினோடனே ஒரு தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. அதான் பாருங்கள். அதுக்கப்புறம் வைஃபை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வைஃபை போர்டு வச்சுருப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு ஹாயாக போயிட்டே இருக்கலாம். இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேக் சாத் ரோடு வழியாக தான் போகும். நமக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஒரு 2.5 hour போடுவாங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடலாம். பார்த்திங்கன்னா இது ஷேக் சாத் ரோடில் அப்படி போயிட்டுருக்கோம். இன்னொரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அபுதாபி வந்துவிட்டோம். ஆல்மோஸ்ட் அபுதாபியில் வந்துட்டால் ஒன்று வந்து இந்த சென்டரில் அந்த மரங்கள் இருக்கும். ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பச்சை கலர், இந்த பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். துபாயில்னா ரெட்டு போடுவாங்க. இதுதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. அப்படியே நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெருங்கிட்டோம். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அபுதாபி ஏர்போர்ட்டு. கட் பண்ணி தான் எடுத்தேன். ஆனால் இது வந்து ஷேக் சாத் ரோட்லேருந்து மேலே கட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த ஷேக் சாத் ரோடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ட்ரன்ஸு. இது வந்து ஏர்போர்ட்டோட ஜாயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு. ஆக்சுவலாக ஏர்போர்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. இதோட டீட்டெயில் எனக்கு தெரில. ஆனால் இது வந்து முழுக்க ஏதோ சோலாரில் ரன் ஆகுறது அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அது கிளியராக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து இறங்கிட்டேன். பஸ்லேருந்து இறங்கினவங்க அவங்க லக்கேஜெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு கொடுப்பாங்க. இது வந்து ஏர்போர்ட் உள்ளாடி. எனக்கு அந்த டிக்கெட் எடுக்கிற ப்ராசஸ் வந்து அவ்வளோவா எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே லைனில் நிற்கிறாங்களா, சரி எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் நான் ஆன்லைன் செக்கிங் பண்ணல. உள்ளாடி வந்தோடனே மிஷின் வச்சு செல்ஃப் செக்கிங் பண்ணிட்டேன். உள்ளாடி பார்த்திங்கன்னா அது நியூ இயர் டைம் அதனால இந்த ஏர்போர்ட்லேயே கொஞ்சம், அதாவது டியூட்டி ஃப்ரீ ஏரியாவில் இந்த பிலிப்பீன்ஸ் எல்லாமே சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் என்ன பாடினாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க லாங்குவேஜெலாம் இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணி பாடிட்டுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு எல்லாருமே பார்க்குறவங்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது அப்படி தானே, அப்படியே உள்ளாடி நடந்து போகணும். இனி ஒன்று என்னென்னா, நீங்கள் ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா இது வந்து டெல்லி ஏர்போர்ட் போல தான் இருக்குது. இந்த பாருங்கள், சேரெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளைட் தான். இது வந்து 321 அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளைட்டோடது. 777 320, இது வந்து 321. சின்ன ஃப்ளைட் தான். என்னோடய கேட் வந்து B1515. அப்படியே உள்ளாடி இந்த பாருங்கள். இப்போ இது ஃப்ளைட்டுக்கு உள்ளாடி போகிறது தான். ஏன்னா அதோடய ப்ராசஸ் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு எடுக்கலை. இந்த பாருங்கள், ஃப்ளைட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் ஃப்ளைட்டு. நான் எந்த டெஸ்டினேஷன் இது சொல்லலை. ஆக்சுவலி எங்களோட டெஸ்டினேஷன் வந்து திருவனந்தபுரம். ஓகேவா? ஸோ துபாய் டு அபுதாபி டு திருவனந்தபுரம். இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆக போகிறோம். பாருங்கள், இது வந்து பிஸ்னஸ் கிளாஸு. ஓகேவா? ரொம்பலாம் இல்லைங்க, சின்ன சீட்டு. இந்த டிவி இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ டிவி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே கிடையாது. ஒரு பிளாக்கு போர்டை வச்சுருக்காங்க. பிளாக்கு போர்டை வச்சு அப்படியே ஒரு டிவி மாதிரி. இந்த பாருங்கள், பேக்லேருந்து பார்த்தா டிவி போல் தெரியுதா? ஆனால் டிவி இருக்காது. அதாவது A320 A321 அந்த மாடல். அதாவது சின்ன ஃப்ளைட்டுக்கு டிவி கிடையாது. இதுக்கு அடுத்த லெவலு 777 380 அந்த மாதிரி என்ன, அது ஏர் பஸ் பெரிய இது. அதிலெல்லாம் டிவி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் சின்ன ஃப்ளைட்டு தான். ஓகே, சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. இம்ப்ரெசிவான சர்வீஸு. எல்லாமே கேட்குறதெல்லாம் கொடுத்தாங்க. இது இப்போ நம்ம பேக் எடுத்து விட்ருக்காங்க பாருங்க. நான் இது சுற்றியுமே ரன்வேக்கு, இதில் இது இப்போ ரன்வே போட்டிருக்கோமா, இதில் 2 இருக்குது ரன்வே. ஒன்று வந்து பெரிய ஃப்ளைட்டு, அதாவது போயிங் 777 380, அதாவது பெரிய டபுள் டக்கர் ஃப்ளைட்லாம் இருக்குல்ல, அது போகிறதுக்குன்னு தனியாக. இந்த மாதிரி சின்ன ஃப்ளைட்டு, அதாவது எத்தியாதுக்குன்னு தனியாக, மற்ற மாதிரி வெளியிலேருந்து நம்ம இந்தியா, பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்குன்னு
அந்த ஃப்ளைட்டுக்கு தனியாக ரன்வே. ஸோ அதனால இருந்துச்சு, பெரிய ஃப்ளைட்டு தனியாக, சின்ன ஃப்ளைட்ஸ் தனியாக அப்படின்ட்டு. இது இப்போ டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள். அப்படியே நல்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எனக்கு வேறு விண்டோ சீட்டாக, நான் வேறு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க, அதாவது அப்பாவும் பொண்ணும். அவங்க வெளில பார்க்கவே விடலை. நான் தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேனே, விண்டோவை மறைச்சி உட்காந்துருந்தேன். பாருங்க மேலே ஏறிடுச்சு. ஆனால் இதை நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி போகிறப்போ ஒரு காம்பவுண்டுக்குள்ளாடி ஒரு பெரிய வில்லா இருக்கும் பாருங்க. எனக்கு அது இந்த என்ஜின் இருந்ததுனால தெரியல. இந்த பாருங்கள், இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளாடி தனியாக ஒரே ஒரு வில்லா இருக்குது. ஒரே ஒரு வில்லானா பெரிய ஒரு வீடு. ஒரே ஒரு வீடு இவ்வளோ பெரிய ஏரியாவில் இருக்குது. சரியான வீடு. அது என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா, தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ இப்போ அபுதாபிலேருந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு எப்போ ஃப்ளைட்னா கரெக்டாக 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஊருக்கு வந்தது 8 மணிக்கு ஊரில் ரீச் ஆயிரும். அந்த மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஹவர் ட்ராவலு. சரி ஓகே, வீடியோ பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு. டேக் ஆஃபு அபுதாபியில் வந்து ஸ்கை வியூ எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் பார்த்துட்டு வாங்க. சரி ஓகே, ஒரு லெவலுக்கு மேலே ஏறிடுது. ஏறினோடனே அந்த மேகம் அந்த பார்த்திங்களா, அந்த கலர் சேஞ்ச் ஆகிற பார்த்திங்களா, மேகத்துக்கு பக்கத்தில் அப்படியே போக அந்த கீழே அந்த கிளியர்னஸ் அப்படியே மறைஞ்சிரும். அப்படியே மேலே ஏறுது. சரி வாங்க சாப்பாடு வச்சு பார்த்துக்கலாம். She moves like a map with no borders, a whisper caught in the wind. I see her boots at the corner cafe with a notebook and a grin. She's chasing skies I've never named while I stay in my lane. But something in the way she moves keeps pulling at my chain. Oh, traveler, you carry the sun in your stride, leaving behind what I hold inside. If I don't ask your name today, I may never get the chance to walk beside your wandering dance. She hums a tune I've never heard. சாப்பாடு பார்த்திங்கன்னா ரைஸு, சிக்கனு, அப்புறம் டால்னா பருப்பு, அப்புறம் ஒரு மேங்கோ ஸ்மூத்தி கொடுத்துருந்தாங்க. அது ஸ்மூத்தியில் ஏதோ ஒன்று நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஒரு பிக்கிள் போல். நான் அதே மாதிரி ஒயின் வாங்கியிருந்தேன். அதாவது இந்த பாருங்கள், அந்த பக்கம் க்ளவுடு, அப்படியே ஃப்ளைட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு. பட் எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். 2009 ஆரம்பித்த பயணம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்குறப்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்லலாம், டேக் ஆஃப் ஆகிறப்பவும் சரி, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ரொம்ப இதாக இருந்துச்சு. பயந்துருக்கேன் ஃபஸ்ட்டாக நான் ஜெட் ஏர்வேஸில் போகிறப்போ. அதுக்கப்புறம் நான் போய் வேலை பார்த்தது ஏர்போர்ட்டில் தான். அப்படியே பயம் போயிடுச்சு. அப்புறம் எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளைட்டுனாவே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. இத்தனை வருஷமாக நான் ட்ராவல் பண்ணியுமே ஸ்டில் ஐ லைக் ஃப்ளைட். அதாவது நான் இப்போ இருக்கிறதும் ஏர்போர்ட் பக்கத்தில் தான். ஆனாலும் இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறது இல்லை ஃப்ளைட் சவுண்டு கேட்டாவே எனக்கு ஒரு எக்ஸைட்டடாக பார்ப்போம்ல, அந்தளவு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இப்போ என்ன சொல்கிறது, ஃபேவரேட் ஃப்ளைட்டுன்னு பார்த்தா எமிரேட்ஸ் தான். சரி, இப்போ பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பக்கத்தில் வந்துவிட்டோம். இப்போ லேண்ட் ஆக போகிறோம். நைட் ஆகிடுச்சி. நைட்டு 8 மணிக்கு போட்டாங்க. கரெக்டாக 7:40க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் லேண்டிங் ஆகிடுச்சி. பாருங்க, லேண்ட் ஆகிடுச்சி. வெல்கம் டு திருவனந்தபுரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சேனலை இம்ப்ரூவ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.